ஃப்ரண்ட் எண்டில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைப்ரரி. எஸ், இது ஒரு மெயின் லைப்ரரி. இதை டெவலப் பண்ணது மெட்டா, அதாவது ஃபேஸ்புக். இது எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா யூஐ க்ரியேட் பண்ணுறதுக்காக. யூஐனா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன் தான். டிசைனுக்கு HTML CSS. பட் இதுக்கு லாஜிக் எழுதணும்ல, 2 விதத்தில் எழுதணும். ஒன்று ஜாவா ஸ்கிரிப்ட், அனதர் ஒன் டைப் ஸ்கிரிப்ட். அப்போ ரியாக்ட் JS, ரியாக்ட் யூஸ்ட் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். ரியாக்ட் TS அப்படின்னா ரியாக்ட் யூஸ்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட். ஓகே, இன்னும் கிளியராக பாருங்கள். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரியாக்ட் JS, டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ரியாக்ட் JS. கோர் ரியாக்ட் லைப்ரரி ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் சரி டைப் ஸ்கிரிப்ட்லேயும் சேமாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கலாமா இல்லை டைப் ஸ்கிரிப்ட் படிக்கலாமா, எதை நம்ம சூஸ் பண்ணுறது? நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து லேர்ன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலாவோ அட்வான்ஸ்ட் லெவலாவோ இருக்கீங்க அப்படின்னா ரியாக்ட் TS வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ ரியாக்டோட டெஃபினிஷன் என்ன? டெஃபினிஷன் பார்த்துடலாமா? React is a free and open source JavaScript library. நான் எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் தான். இதை நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அதை கோத்ரோ பண்ணிக்கிங்க. ரெகுலராக நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரியாக்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? யூஸ்டு டு பில்ட் UI especially for SPA அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த ரியாக்ட்டுங்கிறது ஒரு மெயின் லைப்ரரின்னு சொன்னேன். ஆனால் இங்கே டெஃபினிஷனில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு கொடுத்துருக்கேன். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னலாக வந்து இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொரு கொஷின் வரும், ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரினா இப்போ நம்ம ரியாக்டில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அண்ட் டைப் ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி, TS யூஸ் பண்ணுறதுனால TS லைப்ரரி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா டைப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதே ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு சூப்பர் செட்டு தான், ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து வந்தது தான். அதனால் பேசிக்காக நம்ம சொல்லும் போது ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு யூஐயோட ஃபுல் ஃபார்ம், யூஐனா என்ன, ஓப்பன் சோர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். UI அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா HTML அண்டு CSS. டிசைன் அப்படின்னா என்ன? இந்த இங்கே வந்திருக்கு பாருங்கள், இந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வியூ இருக்குல்ல, இதை தான் நம்ம டிசைன் அப்படின்னு சொல்லி. K7 ஆன்டிவைரஸ், த்ரெட் டிடெக்டர், malicious URL found, phishing URL found, இதெல்லாம் HTML. கலர்ஸு, அலைன்மெண்ட்டு, ஃபாண்டோட ஸ்டைல், இதெல்லாமே CSS. நம்ம ரியாக்ட் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா பேசிக்காக HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம் ஓப்பன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேருடைய கோடு ஃப்ரீலி அவைலபிள். ஸோ அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், அதை மாடிஃபை பண்ணலாம் அண்ட் அதை ஷேரும் பண்ணிக்கலாம். இதுதான் ஓப்பன் சோர்ஸு அண்ட் இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு SPA. இதுக்காக தான் நம்ம ரியாக்டை யூஸ் பண்ணுறோம். ஆங்குலர் கூட SPA தான். SPAனா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதுக்கான ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே செக் பண்ணி பாருங்கள். அங்கே இன்பாக்ஸு, சென்ட் ஐட்டம், டிராஃப்ட்டு, இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி நிறையா நேவிகேஷன் லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கிளிக் பண்ணும்போது பேஜ் என்ன ஆகாது அப்படின்னா லோட் ஆகாது. அதாவது ஒவ்வொரு தடவையும் கிளிக் பண்ணும்போது லோட் ஆகாது. தட் இஸ் கால்டு SPA. ஸோ நீங்கள் ரியாக்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணணும், ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோஸையும் பார்த்து லேர்ன் பண்ணுங்க. அண்ட் அனதர் ஒரு டெஃபினிஷன், ரியாக்ட் தான் எப்படி வேணாலும் சொல்லலாம். ரியாக்ட் இஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃபார் building fast and interactive user interface using reusable components. அதாவது நம்ம இதில் நிறையா காம்போனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணோம்.
அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழில். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.